الحمد لله رب العالمين الصلاة والسلام على النبي وعلى آله وصحبه أجمعين ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي திருக்குர்ஆனின் தொழுகையை புரிந்து கொள்ளுங்கள் எளிய வழியில் என்ற பாடத்தின் முதல் பாடத்தில் நாம் இருக்கின்றோம். டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் அவர்களால் இந்த பாடம் உருவாக்கப்பட்டது. பல வருடங்கள் ஆய்வு செய்து இந்த சுருக்கமாக விரைவில் எப்படி நாம் குர்ஆனை அர்த்தத்துடன் ஓத முடியும் என்ற அந்த முறையை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த முறையை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இப்பொழுது நாம் முதல் பாடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். எல்லாம் அல்லாஹ் இதை யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கும், இந்த பாடத்தை பற்றி உங்களுக்கு யார் அறிமுகம் செய்து வைத்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலி கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு, முதலாவதாக முபாரக் அலைக்கும். அல்லாஹ் தஆலா இந்த பாடத்தை கற்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மறக்கச் செய்வானாக என்று வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, முதலாவதாக ஒரு பழமொழிக்கேற்ப திட்டமிடுவதில் தோல்வியுற்றால் தோல்வியிட திட்டமிடுகிறோம் என்று அர்த்தம். எனவே நாம் முதலில் நோக்கத்தை புரிந்து கொள்வோம், பிறகு திட்டமிடுவோம், இறைவனை இறைஞ்சுவோம், செயலாக்க நாம் தொடங்குவோம். பிரபல்யமான ஒரு ஹதீஸ், தன்னை நோக்கி நடந்து வருபவர்களிடம் அல்லாஹ் தஆலா ஓடி வருகிறான். இந்த ஹதீஸை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் ஒரு அடியாவது நாம் எடுத்து வைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு தன் பக்கம், தன்னுடைய அடியானின் பக்கம் ஓடி வருவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, மதீனா பல்கலைக்கழகம் வெளியிடக்கூடிய அந்த திருக்குர்ஆனை பற்றியுள்ள சிறு விளக்கத்தோடு நாம் தொடங்குவோம். திருக்குர்ஆனில் உள்ள மொத்த பக்கங்கள் 600 உள்ளன. அதாவது ஹாஃபிஸ் முஸ்ஹப் என்று சொல்வார்கள். ஹாஃபிஸ்கள் மரணம் செய்வதற்கு அந்த குர்ஆனை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் 600 பக்கங்கள் உள்ளன குர்ஆனில். ஒரு பக்கத்தில் உள்ள வரிகள் 15 உள்ளன. ஒரு வரியில் உள்ள வார்த்தைகள் சுமார் 9 உள்ளன. ஒரு வரியில் 9 வார்த்தைகள் உள்ளன. ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள வார்த்தைகள் 130 வார்த்தை ஆக மொத்தம். திருக்குர்ஆனில் மொத்த வார்த்தைகள் 135 வரும். ஒன்று ரவுண்டாக ஆக்கி கொண்டு 130 8 600 78,000 வார்த்தைகள் உள்ளன. அப்ராக்சிமேட்லி ஏறத்தாழ 78,000 வார்த்தைகள் உள்ளன குர்ஆனில். அதில் ஒரு முறை வரும் வார்த்தைகள், அதாவது ஒரே மாதிரி உள்ள வார்த்தைகள் நாம் கழித்து விட்டு பார்த்தால் 17,000 வார்த்தைகள் தான் உள்ளன. 17,000 வார்த்தைகள் தான் உள்ளன. ஒரே முறை வரும் வார்த்தைகள், அதாவது ஒரே மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் நாம் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் 17,000 வார்த்தைகள் உள்ளன. அதாவது திரும்ப திரும்ப ஒவ்வொரு வார்த்தையும் ஏறத்தாழ 2-3 முறை திரும்ப ரிப்பீட் ஆகின்றன. அதில் பிரதானமான வார்த்தைகள், அதாவது சர்ஃபின் அடிப்படையில 4,500 வார்த்தைகள் உள்ளன. சர்ஃபின் அடிப்படையில 4,000 வார்த்தைகள் உள்ளன. அப்போ ஒரு அடிப்படையான ஒரு முஸ்லிம் குறைந்தபட்சம் 4,500 வார்த்தைகள் அறிவது அவருடைய கடமையாக உள்ளன. மூல வார்த்தைகள் சுமார் 1,850 உள்ளன. மூல வார்த்தைகள் 1,850 உள்ளன. ஆனால் அரபி அல்லாத நம் போன்றவர்களுக்கு குறைந்தபட்சம் 4,500 வார்த்தைகளையாவது நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது சர்ஃபின் அடிப்படையில 4,500 வார்த்தைகளையாவது நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் அரபி அல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு அரபியாகவோ அல்லது அரபி பண்டிட்டாகவோ இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உதாரணமாக அலிம என்ற வார்த்தைக்கு அறிந்தான் என்ற அர்த்தம். அல்லம என்று சொன்னால் கற்றுக் கொடுத்தான். அதுவே தஅல்லம என்றால் கற்றுக்கொண்டான். இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வார்த்தையில ஒரு மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பா அதில் அர்த்தம் மாறும். ஆகையால் இது ஒரு அரபி அல்லாதவருக்கு சிரமமான விஷயம். ஆகையால் குறைந்தபட்சம் நாம் அந்த சர்ஃபின் அடிப்படையில் வரக்கூடிய 4,500 வார்த்தைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது நாம் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 15 வார்த்தைகளை நம்மால் மனனம் செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய மூளையால் புதிய வார்த்தைகளை 15 வார்த்தைகள் மனனம் செய்ய முடியும். இந்த அடிப்படையில் நாம் ஒரு நாளைக்கு 15 வார்த்தை என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 300 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த 4,500 வார்த்தைகள் நாம் மனனம் செய்து விட முடியும். நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப நாம் அதனை நாம் பிரித்துக் கொள்ளலாம்.
எத்தனை நாளில் நாம் செய்கிறோம் என்பதை பிரித்துக் கொள்ள முடியும். திருக்குர்ஆன் கற்க எளிதானது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை எளிதாக்கி விட்டோம். கண்டிப்பாக எளிதாகத்தான் இருக்கணும். என்று சொன்னால் உலக மக்களுக்கெல்லாம் இந்த குர்ஆன் எளிதாகவே இருக்கும். ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த குர்ஆன் ரொம்ப கஷ்டம், இது புரிய முடியாது, அரபி அல்லாம எப்படி தெரிய முடியும், அரபி அல்லாத நம்மால எப்படி விளங்க முடியும், அப்படி என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. நிச்சயமாக குர்ஆன் மிக இலகு. இது ஷைத்தானுடைய எண்ணம். நமக்கு விளங்காது, குர்ஆன் விளங்க முடியாது என்பது ஷைத்தானுடைய எண்ணம். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக நாம் சிந்திப்பது கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா லேசி என்று சொன்ன ஒன்றை நாம் கஷ்டம் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லுதான் உண்மையானது. எனவே நாம் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் கற்க எளிதானது என்று நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி அது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை பல விதத்தில் அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி இருக்கின்றான். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டுமே 7500 முறை குர்ஆனில் ரிப்பீட் ஆகக்கூடியதாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா உள்ள வார்த்தைகள் மட்டுமே ஏறத்தாழ 7500 முறை திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. எளிதாக புரிந்து கொள்வதற்கு இது, அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டுமே இத்தனை வார்த்தைகள் என்று சொன்னால் இன்னும் நிறைய சூறாக்களை நாம் அர்த்தத்துடன் வார்த்தையை தெரிந்து கொண்டால் இன்னும் நிறைய நமக்கு விளக்கங்கள் கிடைக்கும், நிறைய வார்த்தைகள் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில நம்முடைய முதல் பாடத்துல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் 1ல 125 வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் நாம் கற்க இருக்கிறோம். அது நாம் அதிகமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூறாக்களிலிருந்தும் துஆக்களிலிருந்தும் திக்ர்களிலிருந்தும் தான். பொதுவாக சூரத்துல் ஃபாத்திஹா கடைசியில் உள்ள ஒரு 6 சூறாக்கள், அதிகமாக நாம் ஓதக்கூடிய ஒரு 6 சூறாக்கள், அதே போல திக்ர்கள், துஆக்கள், துறையில ஓதக்கூடிய துஆக்கள், இவைகளிலிருந்து தான் நாம் அந்த வார்த்தைகளை எடுத்திருக்கிறோம். அந்த 125 வார்த்தைகளையும், அந்த 125 வார்த்தைகள் குர்ஆன் முழுக்க 40000 முறை திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் அன்றாடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே 40000 முறை திருக்குர்ஆன்ல வருகிறதுன்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனில் உள்ள மொத்த வார்த்தைகள் 50%, 125 வார்த்தைகளை நாம் முழுமையாக சர்ஃப் முதல் கொண்டு ஓரளவு கூட நாம் கற்றுக்கொண்டால் 50% வார்த்தைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள முடியும். இது போன்று கோர்ஸ் 2 இரண்டாவது பாடத்தில் உள்ள இடத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு 5 சூறாக்கள், அனைவர்களுக்கும் பரிச்சயமான அந்த சூறாக்கள், அதே போல ஆயத்து ஹதீஸ்கள், இவைகளிலிருந்து நாம் ஒரு 125 வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் எடுக்க இருக்கிறோம். அந்த 125 முதலில் உள்ள ஒரு 125 சேர்ந்து 250 வார்த்தைகள். அந்த 250 வார்த்தைகளும் குர்ஆன் முழுக்க 55000 முறை திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே விடாமல் இந்த பாடத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த 2 பாடங்களை நாம் தரவாக முடித்து விட்டால், அதாவது கோர்ஸ் 1 கோர்ஸ் 2 அந்த இரண்டையும் நாம் தரவாக முடித்து விட்டால் 1வது ஜுஸில் ஒவ்வொரு பக்கத்தை நாம் எந்த ஒரு பக்கத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் அதில் 20 வார்த்தைகள் புதிதாக இருக்கும். அதாவது 1வது ஜுஸில் எந்த பக்கத்தை நாம் எடுத்தாலும் அதில் 20 வார்த்தைகள் தான் புதிதாக இருக்கும். அதே போன்று 2வது ஜுஸிலிருந்து 6வது ஜுஸ் வரையில் உள்ள ஜுஸுக்களில் எந்த பக்கத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் 12 வார்த்தைகள் புதிதாக இருக்கும். 6லிருந்து 28 வரை உள்ள ஜுஸுக்களில புதிய வார்த்தைகள் நமக்கு 6 இருக்கும். 6 வார்த்தைகள் புதிய, அதாவது பக்கத்திற்கு பக்கம் நான் சொல்லக்கூடியது. கடைசியில் உள்ள 2 சூறாக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு சூறா, நாம் அதிகமாக ஓதக்கூடிய சூறாக்கள். இதில் 12 வார்த்தைகள் தான் புதிய வார்த்தைகள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பக்கத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த அளவிற்கு நாம் 2 பாடங்களிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் நமக்கு தெரியாத வார்த்தைகள் என்று எடுத்து பார்த்தால் ஒரு பக்கத்துக்கு ஏறத்தாழ 20 வார்த்தைகள் தெரியாத வார்த்தைகள் இருக்க முடியும். ஒரு பக்கத்தில் உள்ள மொத்த வார்த்தைகள் 130, திரும்ப திரும்ப வரும் வார்த்தைகள் 110 வார்த்தைகள். ஆகவே நமக்கு தெரிந்த அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும்போது நாம் அர்த்தம் விளங்கி ஓதுவதற்கு நமக்கு இலகுவாக அமைந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சனை நம்முடைய நேரத்திலோ ஆற்றலிலோ அல்ல, மனசு தான் காரணம். நாம் மனசு வைச்சா இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்றாட வாழ்வின் அங்கமாக, அதாவது அன்றாட வாழ்வின் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நாம் இதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வழக்கங்களில் ஒன்றாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் உணவிற்கும் வேலைகளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குகின்றோமோ அது போன்று நாம் இந்த பாடத்திற்கு நேரத்தை ஒதுக்கிவிட்டால் நமக்கு இலகுவாக அமைந்துவிடும்.
அல்லாஹ்வோட நம்முடைய மூளையவே அப்படித்தான் அமைத்திருக்கின்றன. அதாவது திரும்ப திரும்ப நாம் படிக்கும் போதுதான் நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடியதாக இருக்கின்றன. நாம் ஒரு விஷயத்தை படித்தால் 1 மணி நேரம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். திரும்ப 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மறந்து போயிடும். திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தா ஒரு நாளைக்கு ஞாபகத்தில் இருக்கும். இது போன்று நாம் திரும்ப திரும்ப 1 மணி நேரத்திற்கு பிறகு, ஒரு நாளைக்கு பிறகு, ஒரு வாரத்திற்கு பிறகு நாம் திரும்ப திரும்ப படித்து பார்க்கும்போது நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா மூளை அமைத்திருக்கின்றார். எனவே நாம் பாடத்தை நாம் அதிகமாக கவனம் செலுத்தி நாம் கற்றுக்கொண்டால் இலவாக அமைந்துவிடும். இருக்கவே இருக்கிறது 2 உபகரணிகள். அதாவது நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குறிப்பேடுகள், வெக்காபுலரி கார்டு நம்மிடத்தில் இருக்கிறது. அதே போன்று சிடி இருக்கின்றன. வெப்சைட்டில் சென்று நாம் டவுன்லோட் செய்து கொண்டு கேட்க முடியும், பார்க்க முடியும். அதோடு நண்பர்கள் சூழல் இருக்கிறது. நாம் சேர்ந்து ஒன்றாக கற்றுக்கொள்வதற்கு நண்பர்கள் சூழல் நமக்கு ஒத்துழைக்கும். 200 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் ஒதுக்கினால் நாம் இந்த பாடத்தினுடைய பயிற்சியை முடித்துக் கொள்ள முடியும். பாடத்தினுடைய பயிற்சியை, திருக்குர்ஆனை விளங்கி ஓதுவதற்கான அந்த பாடத்தின் பயிற்சி 200 மணி நேரம் ஒதுக்கி தந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2 குறும் பயிற்சிகள், அதாவது அந்த ஷார்ட் கோர்ஸ் 1, ஷார்ட் கோர்ஸ் 2, அந்த 2ற்கும் சேர்த்து நாம் 20 மணி நேரம் ஒதுக்கிவிட்டால் ஒவ்வொரு ஜூக்கும் நாம் ஒரு 6 மணி நேரம் ஒதுக்கி பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால், வைட் நாம் கற்றுக்கொண்டால் 180 மணி நேரத்தில் நாம் முழு குர்ஆனையுமே வாசித்து விட முடியும். அந்த பயிற்சியில நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக மொத்தம் 200 மணி நேரத்தில் நாம் குர்ஆனை ஓதி அர்த்தம் விளங்கி ஓதுவதற்கான அந்த பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நாம் பயன்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இலகுவாக நம்ம முயற்சி இருக்க வேண்டும். சரி, இவ்வளவு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டவுடன் நமக்கு ஒரு ஆர்வம், சரி எவ்வளவு இலவா இருக்கலாம் குர்ஆன், நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம் என்று ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தோட நாம் என்ன செய்யணும், ஆரம்பித்து விடணும். ஏன்னு சொன்னால் ஷைத்தான் எந்த நேரத்தில் வந்து நம்மை கெடுப்பான்னு நமக்கு தெரியாது. எனவே நாம் ஆர்வத்தோடு அப்படியே நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை தொடங்கி விடுவோம். இதிலிருந்து நாம் நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும், திருக்குர்ஆனை படிப்பதற்கும், படித்ததை புரிந்து கொள்வதற்கும், புரிந்ததை நம்மில் பிரதிபலிக்க செய்வதற்கும், பிரதிபலித்ததை செயல்படுத்துவதற்கும், அதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், திருக்குர்ஆனை கற்க எளிதானது என்பதை உணர்த்துதல். முதலில் இலகு என்பதை நாம் உணர வேண்டும். அதை புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப ஓத ஊக்குவிக்குதல், அதனுடன் உறவாட அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவுதல், முக்கியமாக தொழுகை அர்த்தம் அறிந்தவர்களாக உதவுதல். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அடிப்படையான முஸ்லிம் ஒரு நாளைக்கு தொழுகையில் மட்டுமே 50 நிமிடங்கள் குறைந்தபட்சம், அதோடு சேர்ந்து இருக்கிற துஆக்கள், இவர்கள் அரபியிலேயே 1 மணி நேரம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இடத்திலே. ஆனால் அர்த்தம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனை முதலில் மாற்ற வேண்டும். அது நம்முடைய நோக்கங்களில் முக்கியமானது. குழு உணர்வை தோற்றுவித்தல், ஜமாஅத்தோட ஒன்றாக சேர்ந்து நாம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் கற்க போகிறோம்? இது ஒரு 19 பாடங்களாக இருக்கின்றன. சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட தொழுகைகளிலிருந்தும், அதே போன்று பிரார்த்தனைகள், ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் இலக்கண குறிப்புகள், இவைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பாடமும் 20-26 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு அமர்விலும் நாம் கற்கப்படுவது குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இலக்கண குறிப்புகள், கற்றல் குறிப்பாக நாம் இன்ஷா அல்லாஹ் கற்க இருக்கின்றோம். நம்முடைய திட்டம் குர்ஆனில் உள்ள 40,000 முறை வரக்கூடிய 125 வார்த்தைகள் நாம் மேல் சொன்னபடி கற்க போகிறோம். இதை ஒரு நோட்டீஸாக கூட நாம் அடித்து கொடுத்து விட முடியும். இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு பயன் தராது. நாம் இதனை ஒரு ட்ரைனிங்காக, ஒரு பயிற்சியாக நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்வோம். திருக்குர்ஆனை புரிதலா அல்லது அரபி மொழியை அறிதலா, ஒரு வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு பயிற்சி இருக்கிறது, எந்த ஒரு மொழியையோ அல்லது அரபி மொழியை கற்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. பின்னால் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எளிமையான தொடக்கம் தொழுகையில் இருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் தொடங்க இருக்கிறோம். என்று சொன்னால் குர்ஆனை ஓதி நாம் அன்றாட என்ன செய்யணும், தொழுகையில குர்ஆனை தான் நாம் ஓதி நாம் தொழுகணும். எனவே குர்ஆன் என்பது நம்முடைய முஸ்லிம்களோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒன்று. பொதுவாக நாம் ஒரு பாஷையோ ஏதோ ஆங்கிலம், பிரான்ஸ், எந்த பாஷையை நாம் கற்றுக்கொள்ள போனால் முதலில் தெரிந்த ஒரு வாசகத்திலிருந்து, தெரிந்த வார்த்தையிலிருந்து தான் தொடங்குவார்கள். எடுத்தெடுப்புல நேரம் இலக்கணத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ அதே போன்றுதான் நாம் திருக்குர்ஆன் என்பது தன்னுடைய வாழ்க்கையோடு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கின்றன. ஏன்னா தொழுகையில் ஒவ்வொரு துறையும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆகிய நாம் தொழுகையிலிருந்தே தொடங்குவோம். நாம் யாரும் இப்பொழுது அரபி பேசுபவர்களா இல்லை, அரபி பேசுபவர்களா இருந்தால் அரபி பேச்சு வழக்கில் நாம் துவங்கிவிட முடியும். குர்ஆனை நாம் அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக இருப்பதனால் குர்ஆனை நாம் அர்த்தம் விளங்கி இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம்.
பொதுவாக இந்த முறை, இந்த பாடமுறை எல்லோருக்கும் ஏற்றது. சிறியவர், பெரியவர், வயதானவர் எல்லோருக்குமே ஏற்ற முறைதான். கேட்பதிலும் படிப்பதிலும் அதிகமாக நாம் இந்த பாடத்தில் கவனம் செலுத்துவோம். அதாவது எந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அல்லது அரபி மொழி அறிவதாக இருந்தாலும் கேட்பது, படிப்பது, பேசுவது, எழுதுவது இவைகள் இருக்கும். பொதுவாக எந்த மொழியாக இருந்தாலும் அரபிக் மொழிக்கும் அதே தான். ஆனால் குர்ஆனை புரிந்து ஓதுவதற்கு நமக்கு 2 விஷயங்கள் இருந்தாலும் போதும். கேட்பதும் படிப்பதும் இருந்தாலே போதும். இன்ஷா அல்லாஹ் புரிந்து ஓதுவதற்கு அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சொற்களின் மீது நாம் அதிக கவனம் செலுத்துவோம். குழந்தை கெடுப்பது போன்றது. குழந்தை எடுத்த உடனே என்ன சொல்லும்? தண்ணி என்று சொல்லும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வா, கொண்டு போ அப்படின்னு சொல்லும். நாம் எடுத்த எடுப்பிலேயே தண்ணி கொண்டு வா என்பது அது வந்து வினைச்சொல், தண்ணீர் என்பது வினைச்சொல், இப்படி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படி சொன்னா என்ன செய்யும்? குழந்தை பயந்து விடும். இப்ப எடுத்த எடுப்பிலேயே நாம கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கணும். எடுத்த எடுப்பிலேயே நாம இலக்கண ரீதியாகவோ சர்ஃப் ரீதியாக நாம் போக மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் போக இருக்கிறோம். உதாரணத்துக்கு யூமின் என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் சர்ஃப் ரீதியாக காயிப், ஜம், முதக்கர், மஹ்மூத், பாபி, ஃபால் என்று இலக்கண குறிப்புகள் உள்ளன. அதுவே இன்னும் நம்ம ஆழமாக ஒரு இலக்கண ரீதியாக பார்த்தால் பா ஃபிஅல் முதாரி' மர்ஃபூ பி ஸுபூத் அன்-நூன் لأنه من أفعال الخمسة واو ضمير متصل في محل رفع فاعل என்று இவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன. இலக்கண ரீதியாக நாம் இவ்வளவு சொல்வதற்கு இல்லை. என்ன சொன்னால் ஆழமாக வரக்கூடியவர்களுக்கு நாம் இவ்வளவு விஷயத்தை சொன்னால் பயந்து விடுவார்கள். ஆகையால் நான் ஓரளவு வார்த்தை இலக்கணத்தை மட்டும் நான் சொல்லி, யுமினூன் என்று சொன்னால் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட வார்த்தை, அது என்ன வார்த்தை, அது என்ன தன்மை என்று மட்டும் நாம் சுருக்கமாக விளங்கி அத்துடன் நாம் தொடர இருக்கிறோம். தொடங்குவதற்கு முன்பு அன்புடனும் புன்னகையுடனும் அமைதியுடனும் நாம் கற்க வேண்டும். இது எல்லோருக்கும் ஏற்ற முறை. சந்தோஷமாக நாம் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலும் ஈடுபாட்டுடன் கற்க வேண்டிய ஒரு பயிற்சி. எனவே மனதை ஓரநிலைப்படுத்தி நாம் கவனிக்க வேண்டும். பயிற்சியில் தொடர்ந்து பங்கு பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்பிப்பான் என்ற அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், அந்த அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். எனவே அவன் நமக்கு ஆசிரியராக இருக்கிறான். எனவே நம்மை நாமே என்ன செய்யக்கூடாது? குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்மை நாமே நினைக்கக்கூடாது. தன்னை தாழ்த்தி குறைத்து மதிப்பிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுப்பான் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்து கற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆசிரியனாக இருக்கின்றான். பொதுவாக கோல்டன் ரூல்ஸ் என்று சொல்வாங்க. செவியுற்றால் மறந்துவிடும். ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டா என்ன செய்வோம்? உடனே மறந்துடுவோம். பார்த்தால் ஓரளவு நினைவு வைத்துக் கொள்ள முடியும். அதுவே நாம் பயிற்சியாக செய்தால் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். நாம் அந்த விஷயத்தை அடுத்த ஆளுக்கு கற்றுக் கொடுத்தால் ஆசிரியராக ஆகிவிட முடியும். அப்ப நாம் நம்மளுடைய நிலை என்ன இருக்கணும்? நாம் கற்க வேண்டும், பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நிலை நமக்கு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இலகுவாக நமக்கு பாடம் அமைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் எப்பொழுது இலக்கண குறிப்பு மற்றும் கற்றல் குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.